Assalamualaikum, வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோ சானிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெருநாள்லாம் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? எல்லாருக்கும் திரும்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா ஸ்பெஷலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் மழை கிடையாது, கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் ஆசைதான் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இப்போ புதுசாக ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. என்னன்னா, ஏற்கனவே அவருக்கு அவர் பிடிங்க, அவர் மேலே கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது 2-3 நாட்கள் கழித்து முன்னாள் நிதியமைச்சர் மொட்டுக்கட்சி, அதாவது பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ அவர்கள், ராஜபக்ஷ குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு பில்லர் தான் இவர் மேலே ஒரு கேஸ் போயிருக்கு. இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து இன்னும் 2 பேர், மொத்தமாக 3 பேரை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, சட்டமா அதிபர் பொது சொத்து சட்டத்தின் கீழ் சிஐடி கிட்ட முறைப்பாடு செஞ்சிருக்காங்க. சிஐடியினர் தான் இவங்களை போய் தேடி இருக்காங்க. இன்னைக்கு யாரும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன கேஸ் அப்படின்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா, 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான, அதாவது இலங்கையினுடைய சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை இவங்க தேர்தல் பிரசாரத்துக்காக முறைகேடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 7.8 மில்லியன் எடுத்து இவங்க என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட 12,000 டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அதில் மிக முக்கியமாக அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அவர்களினுடைய புகைப்படமும், ஒரு சைடு அவங்களுடைய கட்சியினுடைய சின்னமும் பொறிக்கப்பட்ட மாதிரி அந்த டிஷர்ட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே இல்லை, கொஞ்சம் டிஷர்ட்ஸ் மொனராகலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் விநியோகிக்கப்பட்டதான் அந்த டைமில். இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்பொழுது 12,000 டிஷர்ட்ஸ்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஞாபகம், நான் ஸ்கூல் போகிற டைமில், அந்த டைமில் அந்த வால் கிளாக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் கூட அவரினுடைய புகைப்படங்கள் பிரிண்ட் பண்ணி கிளாக்கெல்லாம் கிடச்சிருந்த ஞாபகம் எங்கள் ஊர் சைடில் எனக்கு அது நல்ல ஞாபகமாக இருக்குது. 2005-2006 காலகட்ட பகுதியில், அப்போல்லாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தோம். அது மாதிரி இப்போ இவங்க டிஷர்ட்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனால் இவங்க பொது சொத்து, மக்களினுடைய காசை எடுத்து இவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இதில் 3 பேர் கேஸ் போயிருக்கு. சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்வர குணவர்தன, அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரூமி ஜவுஃபர், அதோடு சேர்த்து அன்னைக்கு அமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷ, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பிடியாணை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து இவங்களை வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதன் காரணமாக வெளிநாட்டு பயண தடையை விதிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ போங்க அரெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம், விட்டுருவோம் அரெஸ்ட் பண்ண, நீங்கள் கை வச்சு பாருங்க பசில் ராஜபக்ஷல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஜஸ்ட் விசாரிக்க 2.5 மணித்தேலம் விசாரிக்க வந்ததுக்காகவே அவ்வளவு ஆட்களும், நாடு பூராக இருந்த ஆட்கள் பஸ் எல்லாம் பிடிச்சி போய் அங்கே நின்று கோஷம் போட்டு, துட்டகை முனு மன்னர் அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டாங்க. அவரனுடைய சகோதரரான பசில் ராஜபக்ஷ அரெஸ்ட் பண்ணான்னு நாங்கள் என்ன ஜஸ்ட் நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சாலும் நாங்கள் சும்மா விட்டுருவோமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். பார்க்கலாம், இன்னைக்கு நியூஸ் தானே வந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இப்படியே இந்த செய்தி போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா, இப்போது 2-3 வாரங்களாகவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர். இவருக்கு 71 வயசு, சரிங்களா? பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 15 வயசு. இப்படி ஒரு கேஸ் போச்சு. இந்த கேஸ் கோர்ட்டில் ஒரு மாத காலமாக போயிட்டுருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமிக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுமி தரப்பில் இருக்கக்கூடிய பல ஆதாரங்கள், சில விஷயங்களை நான் அன்னைக்கு அது பேசுவோமான்னு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஆதாரங்கள்லாம் சொல்றதுக்கு. அப்படி ஒரு ரொம்ப வலுவான ஆதாரங்கள் இருந்தும் அந்த தேரரை பிணையில விடுவிச்சது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு நாடளாவிய ரீதியில அப்படிங்கிறதா. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேரர் 70 வயதான அந்த தேரர் 71+ ஆகுதுன்னு சொல்றாங்க. நீங்க பல்லேகம ஹேமரத்ன தேரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூபோ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன், பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த குறிப்பிட்ட சிறுமியினுடைய அம்மாவினுடைய தயவோடு அவருக்கு தேவைப்பட்ட
டைம்ல அந்த சிறுமியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த யூஸ் பண்ணதுக்குரிய ஆதாரங்களும் கிடைச்சிருக்கிறதாக பல தகவல்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஆனாலும் தேரரையை வந்து கைது செய்ய முடியவில்லை. அவர் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில், கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தனக்கு சோமில்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டாரு. அப்புறம் இல்லை எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால அவர் சைடில் வந்து 30க்கும் மேற்பட்ட லாயர்ஸ் ஆஜராகி இருக்காங்க. அட்டமஸ்தானாதிபதி மேலே கை வைக்க முடியுமா அவ்வளோ ஈஸியாக? 8 பீடங்களினுடைய தலைவர். அப்போ அதனால் அவர் வெளியே வந்துட்டார். இப்போ இங்கே என்ன விஷயம்னா, கஷ்யப்ப தேரராகட்டும், நேற்று ஊடக அறிக்கை வெளியிட்ட ஞானசார தேரராக இருக்கட்டும், நம்ம பொதுஜன பெரமுன கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடக பேச்சாளர் இல்லை, ஒரு பிரசாரம் செய்யக்கூடிய ஒரு தேரர் இத்தேகந்த சதாதிச தேரராகட்டும், ஒவ்வொரு பக்கம் மிக முக்கியமான தேரர்கள் நம்ம நாட்டில் பேசுவாங்கல்ல ஒரு சில விஷயங்கள் வரும்போது, நீங்கள் எப்படி, அதாவது இந்த அரசாங்க மந்தத்துல இருந்து பௌத்த மதத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழுக்க வந்து ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இது வந்து திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கு. இப்ப நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கூட சொன்னது அதுதான், பௌத்த மகா சங்கத்தினருக்கு படுகேவலமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து அன்னைக்கு ஜனாதிபதி உரையாற்றின ஒரு செய்தியிலையும் கூட வந்து சொல்லியிருக்காங்க, பௌத்த பீடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக தனியான ஒரு கட்டமைப்பு வந்து அவங்கள விசாரிக்கிறதுக்காக பண்ண போறோங்கிற மாதிரி கதை எழும்பிட்டு இருக்கு. ஆனா அதை வந்து அவர் அந்த நோக்கத்துக்காக சொல்லலைன்னு சொல்லப்படுது. அது தொடர்பாக நம்ம டீப்பா இன்னொரு விஷயத்துல பார்க்கலாம், அவர் என்ன கரெக்டா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க பௌத்த பீடத்துல உள்ளவங்க தப்பு செஞ்சாக்கா நீங்க வித்தியாசமா தான் விசாரிப்பீங்களா? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு கீழே வந்து விசாரிக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற போதுதான் இந்த 27, 28, 29ஆம் தேதிகள்ல இப்ப புத்தளம், அதுக்கப்புறம் கொழும்பு, ஒவ்வொரு ஊர்கள், அன்றாதபுரம் போன்ற பகுதிகளில் வந்து சில பெண்கள் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்படி இப்படி பண்ணுவீங்க, அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கத்தக்கன நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பெண்கள் அமைப்பு வந்து போலீஸ் ஆணைக்குழுவில் வந்து இந்த துஷ்பிரயோக வழக்குல தேரருக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டாங்க நீதிமன்றம். போலீசாரும் வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க, இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சில பெண்கள் அமைப்பினர், லாயர் ஸ்வஸ்திகா அருளிங்கம் உட்பட சிங்கள மொழியை பேசக்கூடிய சகோதர மொழியை சேர்ந்த சில ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அதுல வந்து ஸ்வஸ்திகா அவர்கள் பேசினதை நான் உங்களுக்கு வேற ஒளிபரப்புறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது, வெளிப்படையாக வந்துள்ளது. அவ்வாறு இருக்கையிலே அந்த பிள்ளைக்காக யாரும் முன்வருவதற்கு முன்னர் அந்த பௌத்த பிக்குவாகத்தான் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் அந்த நீதிமன்றத்திலே ஆஜராகியிருக்கிறார்கள். உமக்கு அனைவருக்குமே தெரியும், அந்த பௌத்த பிக்குவுக்கு துணை வழங்கினால் அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்று தெரிந்திருக்கும் போதிலும் அந்த பௌத்த பிக்குவுக்கு துணை வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம்? இவ்வாறு சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்வது முதலாவது சம்பவம் அல்ல, இது கடைசி சம்பவம் அல்ல. அதே போன்று பௌத்த மதத்தலங்களில் மாத்திரமல்ல, மதத்தலங்களிலே இவ்வாறாக நடைபெறுகின்ற துஷ்பிரயோகங்களை வெளிக்கொண்டு வருவதே ஒரு சவாலாக இருக்கின்றது. பெண்களாக, சிறுவர்களாக இந்த நாட்டிலே நாங்கள் அனைவருமே துஷ்பிரயோகத்துக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் நீதிக்கு முன்னால் வந்து நியாயம் எடுப்பதில் வந்து நமக்கு பெரும் பல சவால்கள் இருக்கின்றது. இந்த வழக்கை எடுத்த போது, இந்த வழக்கை எடுத்து பார்த்தால் கூட ஒரு சிறு பிள்ளை ஒரு பெரும் ஒரு பௌத்த பிக்குவுக்கு எதிராக அவர் கிட்டத்தட்ட தனிப்பட்ட ரீதியிலேயே அந்த வழக்கை கொண்டு வர வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே தான் நாங்கள் இன்று பொதுமக்களாக இங்கு மாத்திரமல்ல நாடு பூராகவும் இம்முறை ஆர்ப்பாட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த பிள்ளைக்கு மாத்திரம் நீதியை கேட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்யவில்லை. இந்த நாட்டிலே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நீதியை கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை, ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம் என்று கூறி நான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கிற பட்சத்துல எதிர்கட்சிகளினுடைய ஒரு சில ஆட்கள் சொல்வது என்னன்னா, அது வந்து சரியில்லை நீங்க பண்றது. அது வந்து நீங்க பௌத்த பீடமாக இருந்தாலும்
அது அப்படி செய்யக்கூடாது, அது சரியில்லை, அது நீங்கள் அப்படி அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் வந்து கௌதம புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறு, அப்புறம் கௌதம புத்தர்னே ஒரு புக் இருக்குது, குட்டியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபான தகவல்களோட. இந்த பூபாலசிங்கம் புக் ஷாப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இருக்கும், அதை சும்மா நார்மலாக வாசிச்சு பாருங்க. அவர் கூட ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவித்து விட்டுத்தான் எனக்கு எதுவுமே வேண்டாங்க அப்படிங்கிறதுக்காக போனார். எதுவுமே அனுபவிக்காமல் போகல. ஆனால் எதுவுமே அனுபவிக்காத ஒரு லைஃப்பில் ஒரு துறவர வாழ்க்கையை பூண்டு விட்டு இதுக்குள்ள ஆசாபாசங்களை அடக்கி கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். நிறைய மீன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி சொல்றது சரியில்லை. இன்னொரு மதம் ஒரு சில மதகுருமார்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக பௌத்த மதத்தை வந்து அவமதிப்பது மிகப்பெரிய ஒரு பிழையாக போயிடும். அதனால அந்த மீம்ஸ் எல்லாம் வாசிக்க நான் விரும்பல. இது ஒரு பிரச்சனையாக வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் இருந்து இப்போ இந்த தடவை ஹஜ்ஜுக்காக கிட்டத்தட்ட 1.6 மில்லியனுக்கு மேல மக்கள் வந்து போயிருக்காங்க, ஹஜ் யாத்திரைக்காக போயிருக்காங்க. நம்ம நாட்டில இருந்தும் 3500 ஹாஜிகள் வந்து ஹஜ் யாத்திரைக்காக வந்து போயிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா அவங்க வந்து மினாவில் முஸ்தலிபாவில எல்லாம் போய் தங்கணும், இல்லை வந்து மினாவில் ஒரு 4 நாட்கள் வந்து தங்கணுமா அங்க போற டைம்ல. இதுல அந்த ரஹ்லத் வ மனாஃபே கம்பெனி ஃபார் டூரிசம் அப்படிங்கிற கம்பெனி தான் மினாவில் சேவையை வந்து கொடுக்கறதுக்காக இணைஞ்சிருக்காங்க போல. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஹாஜிகளுக்கு 35 டாய்லெட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால அங்க பாத்ரூம் போறவங்க, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். சாப்பாடுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ சாப்பாடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் வாஷ்ரூம் போற பிரச்சனையில வந்து கொஞ்சம் நிதானமா போய் வரணும் எல்லாருக்கும். ஆனா கொடுக்கப்பட்ட டைம் வந்து 5 நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால பல இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கிறது அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சில காணொளிகள் வந்து வந்துட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தாரு. நேற்று ஊடகவியலாளர் ரிஃப்தி அலி அவர்கள் கூட போட்டிருந்தாங்க. இது நான் ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து போட்ட போஸ்ட்டை நான் வாசிக்கிறேன். மினா கூடாரங்களில் இலங்கை ஹாஜிகள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். பொறுப்பான அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா கடும் கண்டனம். புனித ஹஜ் யாத்திரையை நிறைவேற்றும் நோக்கில் புனித மக்கா நகருக்கு சென்றுள்ள இலங்கை ஹாஜிகள் மினா கூடாரங்களில் மிகவும் கவலைக்கிடமான மற்றும் மனிதாபிமானமற்ற அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக அங்கு தங்கியுள்ள பல ஹாஜிகள் தமது கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மினா பகுதியில் ஹாஜிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கூடாரங்களில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் வயோதிபர்கள், பெண்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டோர் உள்ளிட்ட பலர் மிகுந்த சிரமத்திற்கும் மன உளைச்சலிற்கும் உள்ளாகியுள்ளதாக ஹாஜிகள் எமது கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக போதிய அளவு மலசலக்கூட வசதிகள் இல்லாமையால் ஹாஜிகள் பல மணி நேரங்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடும் வெப்பநிலையிலும் உடல் சோர்விலும் இவ்வாறான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதே போன்று உணவு விநியோக நடவடிக்கைகளிலும் கடுமையான ஒழுங்கின்மைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உணவை பெறுவதற்காக நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதுடன் சில இடங்களில் தேவையான அளவு உணவுப் பொருட்களும் சரிவர கிடைக்கவில்லை என ஹாஜிகள் முறையிட்டுள்ளனர். மேலும் ஆண் பெண் கலப்பு, கடுமையான இட நெருக்கடி, போதிய ஓய்வு வசதியின்மை மற்றும் கூடார முகாமைத்துவ முறைப்பாடுகள் காரணமாக ஹாஜிகள் தங்களின் மார்க்க கடமைகளை மன நிம்மதியுடனும் அமைதியுடனும் நிறைவேற்ற முடியாத துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புனித ஹஜ் யாத்திரையை வாழ்நாள் கனவாக கொண்டு பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து சென்றுள்ள இலங்கை ஹாஜிகள் இவ்வாறான சிரமங்களையும் அவமானகரமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வது மிகுந்த கவலைக்கிடமானதுடன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இத்தகைய பாரிய அசௌகரியங்கள் இதற்கு முன்னர் பெருமளவில் பதிவாகாத நிலையில் இந்த ஆண்டில் ஏற்பட்டுள்ள நிர்வாக மற்றும் ஒருங்கிணைப்பு குறைபாடுகள் குறித்து உடனடி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு ஹாஜிகள் எதிர்நோக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துரிதமான தீர்வுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று இனிவரும் காலங்களில் இத்தகைய நிர்வாக அலட்சியங்களும் அசௌகரியங்களும் மீண்டும் ஏற்படாத வகையில் திட்டமிட்ட மற்றும் பொறுப்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். MLAM ஹிஸ்புல்லா அவர்கள் இதே நேரத்தில் என்னன்னா, ஒரு ஹாஜி வந்து இலங்கையிலிருந்து ஹஜ் செய்ய போகணும்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும். இதில் பல விமர்சனங்கள் வந்திருக்கு. போகிறதே, அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை வந்து ஹஜ்ஜு. நீங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கல, ஒழுங்காக தூங்க கிடைக்கல, ஒழுங்காக வசதி இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களேன்னு. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நியாயமான விஷயம் சொல்கிறேன். இப்போ சாப்பாடு பிரச்சனை அங்கே பெருசாக வந்தால் யாரும் அது பெருசாக வெளியே பேசியிருக்க மாட்டாங்க. டாய்லெட் பிரச்சனை, யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு சேவை கொடுத்திருக்கக்கூடிய, சர்வீஸ் கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல
வந்து இத்தனை ஹாஜிகளுக்கும் 35 டாய்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம் தானே. பாத்ரூம் எதை கொஞ்சம் அடக்கினாலும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை விஷயங்கள்ல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. இதே நேரத்தில் ஊடகவியலாளர் ரிஃப்தி அலியும் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. புனித ஹஜ்ஜின் முக்கியமான அமல்களில் ஒன்று மினா கூடாரங்களில் தரிசிப்பதாகும். இதற்கமைய ஹாஜிகள் குறைந்தது மினா கூடாரங்களில் 4 நாட்கள் தங்குவர். இங்கு தங்கும் ஹாஜிகளுக்கான சேவைகளை சவுதி நிறுவனங்களே வழங்குவது வழமையாகும். இதற்கமைய இலங்கையிலிருந்து சென்ற 3500 ஹாஜிகளுக்கு மினாவில் சேவைகளை வழங்குவதற்காக ரெஹ்லத் வ மனாஃபே கம்பெனி ஃபார் டூரிசம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த தெரிவு ஹஜ் குழுவினாலேயே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஹஜ் முகவர்களுடன் எந்தவித கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறான நிலையில் இலங்கையிலிருந்து சென்ற 3500 ஹாஜிகளுக்கு 35 டாய்லெட் வசதிகளே குறித்த கம்பெனியினால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டாய்லெட் வசதிக்குள் தான் குளிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியது ஒன்றாகும். அதற்கமே 100 ஹாஜிகளுக்கு ஒரு டாய்லெட். ஒரு ஹாஜிக்கு குறைந்தது 5 நிமிடம் தேவையெனில் மினாவில் ஒரு இலங்கை ஹாஜி ஒரு நாளைக்கு 3 தடவைகள் மாத்திரமே டாய்லெட் பயன்படுத்த முடியும். அதே நேரம் 3500 ஹாஜிகளுக்கு 2 புஃபே சேவைகள் மாத்திரம் குறித்த கம்பெனியினால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஆண்களுக்கானது, மற்றது பெண்களுக்கானது. தற்போது மினாவில் உள்ள ஹாஜிகள் தெரிவித்த விடயங்களே இதுவாகும். இதன் மூலம் இலங்கை ஹாஜிகளுக்கு சேவை வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. இதற்கான முழு பொறுப்பினையும் சர்வீஸ் புரோவைடரின் தன்னிச்சையான மேற்கொண்ட இலங்கை ஹஜ் குழுவே ஏற்க வேண்டியுள்ளது. இதற்காக ஹஜ் குழுவின் 5 உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிடின் ஹஜ் குழு ஹஜ் விடயத்தில் மோசடி செய்கின்றது என்பதை உறுதியாகின்றதுங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. என்னன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், சாப்பாடை வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம போயிருக்கிறது இறைவனுக்காக நம்ம போயிருக்கணும் போது சாப்பாடு அவங்க வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற அங்கே போயிருக்கிறவங்க எல்லாரும் 3500 பேர்னாலும் ஹஜ் செய்ய போறவங்க வந்து கொஞ்சம் வசதி படைச்சவங்களா தான் இருப்பாங்க வாழ்க்கையில. அப்ப அவங்களுக்கு அங்க போயிட்டு ஒரு டாய்லெட்டுக்காக அத்தனை கிரௌடுக்குள்ள வந்து சிக்கி இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். மற்ற விஷயங்கள்ல இருந்தா கொஞ்சம் பேசலாம். ஆனா இது கொஞ்சம் பாவம் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு உரிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொடுங்க. இந்த செய்திகளை சொல்வதற்காக தான் நான் இன்னைக்கு இந்த செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.